ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஜிடி சன்ரைஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஜிடி சன்ரைஸில் மிஷின்ஸ் ஸ்டோரி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது அப்துல் தமிழ் கேமிங். சரி வாங்க சட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் வந்துக்கிட்டே இருக்கும். சரி போவோம். சைக்கிள் எடுத்துகிட்டு வலி அண்ணன் வர்றான் வலிக்கிட்டு. இங்கே போகிறீங்க, இந்த பாலஸ்கிங் போகிறீங்க. பாலஸ்கிங்னா யாருன்னு கேட்குறீங்களா? பாலஸ்கிங்னா நம்ம எழுதியிருக்காங்க. நம்ம வந்துட்டு க்ரீன் கலர், அவங்க இந்த போனால் பார்த்தீங்கன்னா ஒரு தொப்பி போட்டிருந்தாங்க கலர், அந்த கலர் ரோஸ் கலர் தான். நம்ம வந்துட்டு க்ரீனு. இந்த ரைட் சைடு பார்த்தீங்களான்னு தெரில, பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். சரி ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக முழுசாக பாருங்கள். சரி சட்டுப்படின்னு போவோம். வண்டி இனி இறங்க சொல்கிறாங்க. சரி இறங்க, என்கிட்ட ஓடணுமா? ஓட ரெட் கிட்ட போகணுன்னு நினைக்கிறேன். வந்தாச்சு. பேக் ஸ்மோக்கா. சரி உள்ளே போகிறேன். என்ன சொல்லப்போனால் சிஜிஏ அவள் அம்மா இறந்துட்டாங்க சொல்லி தான் இங்கே வந்தான். ஊருக்கு வந்தால் போலீஸ்லாம் காசு பிடிங்கிட்டேங்க என்கிட்டருந்து. அவள் அம்மா ஃபோட்டோ எடுக்கிறான். அவள் அம்மா ஃபோட்டோவை பார்த்துட்டு அழுதுட்டு சோகமாக இருக்கான் பையன், கவலை. சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே சரி இப்போ போகிறான். அதே சோகமாக சுற்றி வந்து போகிறான். போயிட்டு வந்து சேர் எடுத்து நிமித்தி உட்காரான். உட்காந்துட்டு சோகத்தில் உட்காந்து அழுகுறான். ஐயோ அம்மா போயிட்டாங்களே அப்படின்னு பார்த்தா அழுது தொட்டு தடையில் அழுதுட்ருக்கான். அம்மா இருக்கையில் எப்படி இருந்து கம்மி நினச்சி பார்க்கணும்னு நினைக்கிறேன். பார்த்தா அவன் அண்ணன் வந்துட்டான். ஸ்கூல் சிஜின்னு சொல்லிட்டு இருக்கான். ஓ சிஜே நீயா அப்படின்னு சொல்லிட்டு பேட்டை போட்டுட்டு ரெண்டு பேரும் கை கோத்துட்டு கட்டி பிடிச்சிட்டு போகிறாங்க. சரி என்னமோ பேசுகிறாங்க, அது சரியாக தெரில எனக்கு. சரி அப்புறம் என்னமோ பேசுகிறாங்க. நமக்கு என்ன புரியும்? நமக்கு தெரிஞ்சுட்டு ஏதோ ஒன்று, அவ்வளோதான் பேச முடியும். சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. என்னமோ பேசுகிறீங்க. அம்மா இறந்து போயிட்டாங்க. ஓ அம்மா அங்கே அடக்கம் பண்ணிட்டாங்க பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்கிறான். சரி இப்போ போகிறாங்க நினைக்கிறேன். ஆமாம், வெளியே போயிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. பாப்பா என்ன நடக்குதுன்னு போகிறாங்க. அவனும் அழுது என்ன ஃபோட்டோ காட்டுறீங்க? ஃபோட்டோ மேலே பேட்டு கிடக்கு. போகிறான். அங்கே பாருங்க, இந்த காரில் தான் போகிறான். நம்ம தான் ஓட்டிகிட்டு போகிறான். நம்ம ஓட்ட கண்ட்ரோல்லாம் தரல, நான் தொடங்கின்னு பார்த்தேன். அப்போ பார்த்தா வந்துட்டாங்க. பாலஸ்கிங் சொன்ன ரோஸ் கலர்னு பாலஸ்கிங் வந்து நம்ம கார் வெடிக்க விட்டாங்க. அவனுக்குள்ள சைக்கிள் இருக்குது. நம்ம சைக்கிள் எடுத்துகிட்டு இப்போ போகணும். அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணி சுற்றிக்கிட்டே இருப்பாங்களாம். இப்போ நம்ம அதுக்குள்ளே தப்பிச்சு போகணும். இந்த ப்ளூ கலர் காரில் அவனை ஃபாலோ பண்ணி போகணுமா? சீக்கிரம் போக வேண்டியதான். கொஞ்சம் சளியாக இருக்கும், கொஞ்சம் இதுக்காங்க தொண்டை கட்டிடுச்சு லைட்டாக. சரி போயிட்டு சட்டுப்பட்டுன்னு வண்டி எடுத்து அமுக்கு. எந்த பட்டன் வர மாட்டேங்குது. எப்பவுமே விளையாண்டுறேன் கேமு, இருந்தாலும் ரொம்ப நாள் கழிச்சு விளையாடுறேன்னா கொஞ்சம் டச்சு விட்டு போச்சு. சரி அவனை ஃபாலோ பண்ணியே போயிட்டுருக்கேன். என்னடா நான் நேராக போகணும்னு நினைக்கிறேன், வளைவோன்னு நினச்சா நேராக போகிறேன். அநியாயமாடா. சரி இப்போ நேராக போகணும்னு நினைக்கிறேன். என்ன மொத்தமாக நேராக போயிட்டேன். நான் சொன்னது அப்படியே ரைட் எடுத்து அப்படியே நேராக போகணும். ஏதோ இடத்துக்கு வராங்க. இந்த இடத்துல அந்த வரையிடா என்ன கட்சின்னு கட்டுறாங்க. சரி என்னன்னு தெரில, போக சொல்லலாம். சரி போகலாம். அது ரெண்டு தான் அங்கே ஜம்ப் பண்ணி இருந்துச்சு பார்த்தீங்களா? அதுதான் பாருங்க, ரெண்டு தாட்டி டச் பண்ணால் ஜம்ப் ஆகிறான். ரெண்டு டாச்சி டச் பண்ணால் ஜம்ப் ஆகிறான் 2 தாட்டி. நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு சந்துக்குள்ளே போகிறேன். அவன் அதே சந்துக்குள்ளே தான் வரானா? சரி நம்ம நேராக போகலாம், லெஃப்ட் எடுக்கலாம். கன்ஃபார்ம் வளைவன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டு பார்த்துருவேன். வளையிறானா வளைஞ்சிட்டான். சரி நம்ம இங்கிட்டு போகலாம். ஐயோ நான் வேறு எங்கிட்ட போகலாம். எங்கிட்டு போகிறேன் எனக்கு தெரியும். ஐயோ அங்கிட்டு போகிறானா? இந்த வந்துக்கிட்டே இருக்கேன் பார்.
ஐயோ என்னடா ஆளுக்கு அந்த பவி நான் அங்கனுக்குள்ளேயே பூந்துருப்பேனடா முன்னாடி தெரிஞ்சுன்னா ஆத்தாட்டி புதக்குழி ஸ்டென்ட்டு பண்ணுற இடம் நினைக்கிறேன் கைஸ். இங்கே தான் நிறைய பேர் ஸ்டென்ட்டு பண்ணுவாங்களே சைக்கிள் ஸ்டென்ட்டு பைக்கு அந்த மாதிரி. ஆத்தாடி ஒரே இது லாங் ஜம்ப்பு எங்கே அவன் மண்டல் ப்ளூக்குள்ள அந்த இவனா நான் அவன் நினச்சிக்கிட்டேன். சரி போங்க சட்டுப்பட்டுன்னு போகலாம். அவங்க வேற வராங்களே. ஐயோ சரி விட்டு போறீங்களா? ஐயோ எழுது வர கிடையாது. சீக்கிரம் சட்டுப்பட்டு வந்துட்டு ஓட்டுறாடே அடிச்சு பிடிச்சி தரவாடி சீக்கிரமானு அண்ணன் யார் தளபதிட்டா. ஐயோ கரெக்டாக இந்த மியூசிக் போடையில கீழே தள்ளி விட்டீங்க. காணவங்கள தெரியலையே. ஓ இது நம்ம ஏரியாவோ. அவங்க ஏரியாக்குள்ளே நம்மளை போனால் நம்மளை சொல்லுவாங்க. நம்ம ஏரியாக்குள்ளே அவங்க நல்லா வர முடியாது. அந்த மாதிரி பரவாயில்ல இந்த கேம் நல்லா தான் இருக்குது. சரி இப்போ வந்துட்டு ஏதோ கட்சின்னு வருது சுற்றிக்கிட்டே வைங்க. ஒருத்தன் லேட்டாக வரான் என்னென்னமோ வருது. சரி என்னன்னு பார்த்துட்டுலாம் என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க? ஏதோ பேசுகிறாங்க ஆனால் என்னன்னு தான் புரிய மாட்டேங்குது சரியா. சரி சீக்கிரம் பேசி முடிங்கடா. இதுலேயும் அந்த கட் பண்ணுறதே காணும் கட்சின்னு அந்த மாதிரி பேசுகிறான். சரி பார்ப்போம். அந்த அங்கே பாருங்க நம்ம தெரியுறோமா. இது நம்ம வீணா சிஜே ஹவுஸ் மென்ஷன் பாஸ்ட் ரெஸ்பெக்ட். இப்போ வண்டி நம்ம முதல்ல ஓட்டின வண்டி இந்த வண்டி தான். இந்த வண்டியை பத்திரமா செட்டுக்குள்ளே வச்சிடலாம். செட்டுக்குள்ளே வச்சு அப்படி சேவ் ஆகி இங்கேயே இருக்குமா கேள்விப்பட்டாதான் உள்ளே வச்சுட்டு கிளம்பு. சரி இப்போ வீட்டுக்குள்ளே போய் இப்போ நம்ம பண்ண சேவ் பண்ணி வைக்கணுமா. வீட்டுக்குள்ளே போனால் சேவ் ஆகிடுமா சொல்லிட்டாங்களே. வீட்டுக்குள்ளே போய் சேவ் ஆகிக்கலாம். அவ்வளோதான் சேவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெளியே போயிடலாம். சின்ன ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எங்கடா இங்கே இருக்கிறடா ஆறுன்னு மேப்பில் காட்டுச்சு. இங்கே இருக்கிற ரெட் கலரில் மிஷின் பண்ணுற மாதிரி வந்துச்சு. என்னன்னு பார்த்தா இப்போ ஃபோன் அடிக்குது. ஃபோன் அடித்து பேசுனா என்ன சொன்னாங்க தெரியுமா நண்பர்களே? என்ன சொன்னாங்க தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம போனோம்ல ஒரு இடத்துக்கு மிஷின் பண்ணணும். இப்போ நிற்கிறேன்ல அந்த இடத்துல அவன்கிட்டயே போய் மிஷின் பண்ண சொல்கிறாங்க. அது ஃபோன் அடிக்காமல் இருந்தாலே போய் மிஷின் தானே பண்ண போகிறான். ஐயோ இவன் தொல்லை தாங்க முடியலையே. இவன் பேரா இதா ரைடரா? சரி நம்ம ஸ்கிப் பண்ணி விட்டுலாம். சரி நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகணுமா. இப்போ ரைட்டாக மேப்பில் மஞ்சள் கலரில் ஒரு மார்க் பாயிண்ட் காட்டுது. அந்த இடத்துக்கு இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். மார்க் பாயிண்ட் காட்டியிருக்கேன். வருது வழக்கு. டேய் என்னடா என்ன அடிச்சு போகிற? உடனே வண்டி ஓட்ட தெரிட்டு யாரா நீ இங்கேயே முட்டிட்டு போயிட்டுருக்கோம். வண்டி கூட ஓட்ட தெரியாடா அவனுக்கு. இவனுக்கோ வண்டி ஓட்ட தெரியாதுல. போக வேண்டியதான் நம்ம வண்டி எடுத்துக்கிட்டு அந்த ரெட் கலர் பாயிண்ட்டுக்கு தான் நம்ம போகணும். இப்போ ஒரு வீடியோ நிமிடம் எடுக்க முடியுதுன்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இது என்னன்னா முடிவெட்டுற இடமா. இந்த ஜிடிஏ கேமில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா முடிவெட்டு கேமில் போயிட்டு வாங்க காட்டுறேன். முடிவிட்டு போனோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மள்ட்ட மொட்டையாக முடி இருக்குது, மீசே இல்லை. இப்போ போனால் மீசை வச்சுக்கலாம், முடி அதிகமாக வச்சுக்கலாம். அதான் இது சரியான சிறப்பாக இருக்கும். பாருங்கள் மீசையில் பார்த்துக்கோங்க. இப்போ நான் டச் பண்ணுற பாருங்க. இப்போ வந்து கட்டிங் கொடுத்தேன்னா இப்போ இங்கே பார்த்தீங்களா மீசை வந்துச்சு. எப்படா அந்த மாதிரி தான். சரி 50 ரூபாய்க்கு போட்டு இப்போ வெறும் 300 ரூபா தான் இருக்குது. $300. சரி மீசெல்லாம் வச்சு எப்படி மசா கெத்தா வந்துட்டுருக்கோம் பாரு. அண்ணன் வரான் வெள்ளிட்டே பீடி குடிச்சுக்கிட்டு இருக்கான். டாய் பீடி ஸ்மோக்கிங் கேன்சன்ஸ். அதுக்கு மேலே புகை பிடிக்கிறது புற்றுநோயை உண்டாக்கும். பிடிக்காதப்பா வாயில் ஒன்று விட்டுனா வாய் முடிஞ்சிடும் பார்த்துக்க. பின்னாடிக்கு அந்த பீஸா கடைக்கு போய் சாப்பிட சொல்கிறேன். டேய் என்னை பார்த்தா அவனுக்கு எப்படா தெரிஞ்சுது? எனக்கு சாப்பிடணும் பசிச்சு தான் போய் சாப்பிட தெரியாதா? நான் காட்டினா வீட்டில் இல்லை. அதான் அந்த கடைக்கு போய் சாப்பிட சொல்கிறாங்க. என்னமோ எனக்கு தெரியாதனால சொல்லிட்டுருங்க. பசிச்சுன்னு அவங்க போய் சாப்பிடும் போடாங்கிட்டு வா
சிகரெட் பிடிக்கல போகிங் கேட்டேன் தெரியுமாடா. டேய் நான் ஏன்டா குத்துனேன்? டேய் என் ஃப்ரெண்டு தானே குத்துனேன். ஏன்னா போலீஸ் கேஸ்லாம் வருது. ஆத்தாடி உள்ள ஓடி வண்டி தாண்டி சாப்பிட சொன்னான். சரி பசிக்குது, ஒல்லி எலும்பாட்டம் இருக்கும், சாப்பிட்டு குண்டாயிக்கலாம். என்னெல்லாம் சாப்பிடுமோ அவ்வளோதான் சாப்பிட்டுக்கலாம். அப்படின்னு ரொம்ப சாப்பிடக்கூடாது, காசு வேறு வேணும் நமக்கு. சாப்பிட்லாம் 10 ரூபாய்க்கு. ஏன்னா எல்லாமே சீப்பாக இருக்குது. நம்ம நாட்டில் இதே மாதிரி இருந்துச்சுன்னா 10 ரூபாய்க்கு இதுவா ஆத்தடி செம்ம இதாக இருக்கும். லக்கி தான். நான் எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனால் இங்கே அப்படி தான் இல்லையே, 2 ரூபா 5 ரூபான்னு. இதெல்லாம் நிஜத்துக்கு இருந்துச்சுன்னா இப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி நம்ம வீடியோ பார்க்கலாம். 224 ரூபாய்க்கு இன்னும் சாப்பிட்லாம். சாப்பிட்டு அள்ளி போடு ஒரு போடுறது. ஒரு 2 ரூபாய்க்கு 2 இது வாங்கிக்கலாம். 1 ஒரு 2 போகுதும். சரி 5 ரூபாய்க்கு 1 சாப்பிட்டுக்கலாம். பசிக்குது. அவ்வளோதான்டா, வயிறு ஃபுல்லாகிடுச்சு. என்னடா பண்ணுறவன்? ஏய் என்ன பண்ணுற சொல்லிட்டு பண்ணு எதாக இருந்தாலும். ஐயோ ஸ்கிப் பண்ணி விட்டேன். சரி அவளை கண்டுக்கிறது நீங்கள் அப்படி தான் ஸ்கிப் பண்ணிடணும். இவ்வாறு ஒரு சம்பவம் பண்ணணும். கன் எடுத்துகிட்டு வந்துருக்கான். ஓ ஆமாம் நான் ஸ்கிப் பண்ணேண்ணா. டேய் ஐயோ மிஸ் ஆகிட்டேன்னு. சுடாதுடா. எவ்வளோ கார் காஸ்ட்லி தெரியுமாடா? என்னது என் காரே இல்லைடா. டேடி இரா ப்ளீஸ்டா டேடி செத்துடுறா டே சாவுடா சித்தப்பலே. கண்ணு விலகு வெங்காய விலகலான்னு சொல்லியிருக்கேன். விலகன்னு பாட்டே பாரு விலக முடியும் பார்த்தீங்கன்னா. சரி நம்ம போயிட்டு கன் எடுத்துகிட்டு வந்துடலாம். இருங்க பாய் கன் எடுத்துகிட்டு வந்துடுறேன். எடுறா கண்ணு ஷார்ட் கன் சும்மா பங்கமாக இருக்கேன். சரி கன் உள்ள வச்சுக்கலாம். ஓகே கார் எடுறா. 17 இமயத்தொழில் தான் பாட்டை போட்டு தான் சிக்குச்சா அண்டு எடுத்து முடிக்கிட்டு வாங்கியும். ஏன்னா அவன் கம்மி ஓடிக்கிறான். அது நான் இல்லைப்பா. 17 இமயத்தொழில் அடிச்சது சொல்ல பறிக்காது. ஓ ஐயோ ஸோ சேட். ஏன்னா வந்து என்னைய முட்டுற ராங் முட்டில் அட்டணும். வளையர்கள் ஒரு முடிடுறீங்க. சரி நம்ம போகலாம். சட்டுப்பட்டுன்னு போயிடலாம். சரி பெரிய போ ஸ்பீட் அள்ளி விட்டுட்டே. மற்றடி சைக்கிளில் வந்து இப்போ இந்த இடத்துல மோதி விழுந்தேன். நம்ம செட்டில் இந்த வண்டி நிப்பாட்ட முடியாதோ? இந்த இடத்துல நிப்பாட்டணுமா? சரி வண்டி நிப்பாட்டியாச்சு. வாங்க சரி விடு. ஹே சம்பவம் பண்ணிட்டல. அவனே மாட்டி காசு கட்ட. இதுக்குமே உனக்கு இந்த மிஷின் பார்த்துட்டு காசை கொடுங்கடா மிஷின் பண்ணி. நமக்கு காசு எதுவும் தரமானே இந்த மிஷினில். சரி அவ்வளோதான் இந்த வீடியோ. நாளைக்கு வீடியோ பார்க்கலாம். டாட்டா பை see you. Bye guys.